என்னோட குட்டி பையன் ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ சம்மர் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து குல்ஃபி தாங்க பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் வந்து எந்த ஒரு கஸ்டர்ட் பவுடர் இல்லை மில்க் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஸோ ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்துருந்தேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலராக இருக்கும். ஸோ அந்த கலர் கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கேரமலைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து பச்சை தண்ணி வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு தெறிக்காமல் இருக்கணும். அதுக்காக தான் பச்சை தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்டு 1/2 லிட்டர் பாலை வந்து சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். 25 பாதாமை தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தோல்லாம் உரிச்சிட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக அரைச்சிட்டு இதை வந்து இது பாலோடு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு 4 பாதாம், 4 பிஸ்தா, 4 முந்திரி, ஒரு சின்ன ஏலக்காய் இதை சேர்த்துட்டு பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துட்டே ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லாமே நல்லா கொதித்து திக்கானதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு டம்ளரில் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு வீட்டில் இருக்க சின்ன டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஐஸ் ஸ்டிக் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு அதையும் ஊற்றி வச்சிட்டேன். ஸோ நைட்டு வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு பச்சை தண்ணியில் வந்து ஒரு 2 செகண்ட் வச்சு எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கை வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக குல்ஃபி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான குல்ஃபி ரெடி. உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.